குட் மார்னிங். என்னுடைய நேம் கார்த்திகேயன். நான் வெல்னஸ் கோச்சாக இருக்கிறேன். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா தூக்கன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தூக்கமாவது கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதை விட ரொம்ப குறைவு 6 மணி நேரத்துக்கு கீழேயும் இருக்கக்கூடாது. இந்த 8 மணி நேரம் தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி ரிப்பேரிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான நேரம் தான் அந்த 8 மணி நேரம். நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதிகமாக உழைச்சிருப்பீங்க, அங்கே இங்கே அலைஞ்சிருப்பீங்க, உடம்பு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதை ஓய்வு எடுக்கிற நேரம் தான் அந்த 8 மணி நேரம். அந்த 8 மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உடம்பு ரெஃப்ரெஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் தான் அந்த 8 ஹவர்ஸ் தூக்கம். அந்த கம்பல்சரி முக்கியமான விஷயம். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்குறது எப்படி தூங்கணும் பார்த்தீங்கன்னா, டார்க் ரூமில் தூங்கணும். நீங்கள் டார்க் ரூமில் தூங்கினா, சின்னதாக வெளிச்சம் வச்சுருக்கேன் சார், சின்ன லைட் லேம்ப் போட்டிருக்கேன், ஐம் சாரி, உங்களுக்கு டார்க் ரூம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். நீங்கள் டார்க் ரூமில் தூங்கினீங்கன்னா பின்னியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெயினோட டீப் பிரெயினில் அந்த பின்னியல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெலட்டோனின்ற ஹார்மோன்ஸை சுரக்குது. அந்த மெலட்டோனின் ஹார்மோன் சுரந்தா மட்டும் அப்படின்னா உங்களுக்கு செரட்டோனியம்ன்ற ஹார்மோன் சுரக்கும். இந்த 2 ஹார்மோன் எதுக்குன்னா, உங்களோட டீப் ஸ்லீப்புக்கு அந்த 2 ஹார்மோன் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் அது எப்போ சார் வரும் அப்படின்னா, டார்க் ரூமில் மட்டும் தூங்கினா மட்டும் தான் வரும். இப்படி டார்க் ரூம் தூங்குனா என்ன சார் எடுக்க போகுது? சின்ன வெளிச்சம். இதில் என்ன எடுக்க போச்சுன்னா, ஐம் சாரி, பிரஸ்ட் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது இந்த சின்ன வெளிச்சம் கொண்டு வரும். ஏன்னா பிரெயினுக்கு அந்த 2 ஹார்மோன் சுரக்கலாம், அந்த பிரஸ்ட் கேன்சரில் கொண்டு போய் நிறுத்தும். கொஞ்சம் டார்க் ரூம் தூங்குறது அவ்வளோ முக்கியன்றதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? இது ரெண்டாவது. மூணாவது முக்கியமானது, நீங்க தூங்குறதுக்கான ப்ராசஸ் சொல்றேன். மூணாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நீங்க வென்டிலேட்டடா தூங்கணும். வெளிக்காத்து உள்ள வரணும், உள்காத்து வெளியில வரணும். நீங்க அடைச்சி வச்சு ஒரு ரூம்ல தூங்குறீங்க அப்படின்னா உங்க கண்கள் வெளுத்து போகும். கண்கள் வெளுத்து போச்சு அப்படின்னா உங்க பாடியில ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சது அப்படின்னா வென்டிலேஷன், அதாவது நீங்க சுவாசிச்ச காத்துல ஆக்சிஜன் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்கள் வெளுத்து போகும். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப வென்டிலேஷன் இருக்கா பாருங்க. நாலாவது, இது மெயின் பாயிண்ட், தூங்கும் போது ஒரு கழிச்சு தூங்குங்க. லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு தூங்குங்க, இல்ல ரைட் சைடு ஒரு கழிச்சு தூங்குங்க. சார் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல சார் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு தூங்க, ஹார்ட்டுக்கு நல்லது. சார் படுத்த உடனே தூங்கணும் சார் அப்படின்னா ரைட் சைடில் ஒரு கழிச்சு தூங்குங்க. இது ஒரு கழிச்சு தூங்குறது ரொம்ப முக்கியம். படுக்கும்போது ஒரு கழிச்சு படுத்து சரிஞ்சு படுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் பாட்டில், சரிங்களா? இதில் நான் தண்ணி பாதி பாட்டில் தான் படிச்சிருக்கேன். நீங்கள் தூங்கும்போது மெதுவாக நீங்கள் சாட்சி பாருங்க, வாட்டர் பாட்டில் எந்த அலம்புலும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டப்புன்னு படுக்கிறீங்க, அலம்புதான். எழுந்துக்கும் போது டப்புன்னு எழுதுங்க. இது ரெண்டுமே ஹார்ட்டுக்கு ஆகவே ஆகாது. ஒரு கழிச்சு தான் தூங்கணும், அதுவும் ஒரு பக்கம் சரிஞ்சு படுக்கணும். எழுந்துக்கும் போது லெஃப்ட் சைடில் வச்சு ஒரு கழிச்சு தான் எழுதணும். இந்த 4 பாயிண்ட் தூங்குறதுக்கு சாதாரண விஷயம் தான் சொல்லுவாங்க எல்லாரும். தூங்கத்துல என்னங்க, ஆனா தூங்கத்துல கூட ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அது ஒழுக்கம் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய வலுவா மாறும். தூங்குறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இதுக்கு நான் சரியா தூக்கம் வர மாட்டேங்குது சார், என்ன செய்யணும்னு சொன்னா நியூட்ரிஷன் மூலமாகவும் யோகா மூலமா இதுக்கான ஆன்சர் சொல்றேன். நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.